சென்னை புளியந்தோப்பில் பதவி வழங்குவது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக பெண் நிர்வாகிகள் இடையே கைகலப்பு ஏற்பட்டு இரு தரப்பினரும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில். தாவேக பெண் நிர்வாகிகள் இடையே என்ன பிரச்சனை, விவரம் என்ன? சென்னை புளியந்தோப்பில் தமிழக வெற்றிக் கழக பெண் நிர்வாகிகளிடையே மோதல் ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரு தரப்பினரும் மாறி மாறி புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இது தொடர்பாக புளியந்தோப்பு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை புளியந்தோப்பு கன்னிகாபுரத்தைச் சேர்ந்தவர் பல்லவி. இவர் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அதே போல புளியந்தோப்பு பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கலைச்செல்வி. இவர் மாவட்ட மகளிர் அணி இணை அமைப்பாளராக பணியாற்றி வருகிறார் அந்த கட்சியில். இந்த நிலையில் கலைச்செல்வி நேற்று தனது ஆதரவாளர்களுக்கு பதவி வழங்க கோரி ஆதரவாளர்கள் சிலரை அழைத்துக் கொண்டு மாவட்ட செயலாளர் பல்லவி வீட்டுக்கு சென்றுள்ளார். அங்கு பல மணி நேரமாக காத்திருந்தும் பல்லவி வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த கலைச்செல்வி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மாவட்ட செயலாளர் பல்லவி மற்றும் அவரது ஆதரவாளர்களை ஒருமையில் திட்டியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மாவட்ட செயலாளர் பல்லவி தரப்புக்கும் மாவட்ட மகளிர் அணி இணையமைப்பாளர் கலைச்செல்வி தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அது முற்றி கைகலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக தெரிய வருகிறது. இது தொடர்பாக மாவட்ட செயலாளர் 9 பேர் மீது புகார் அளித்துள்ளார். அதாவது புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் மாவட்ட மகளிர் அணி இணையமைப்பாளர் கலைச்செல்வி உட்பட 9 பேர் தகராறு செய்து தாக்கியதாக புகார் அளித்துள்ளார். அதே போல கலைச்செல்வி தரப்பினரும் மாவட்ட செயலாளர் பல்லவி தரப்பினர் 9 பேர் மீது புகார் அளித்தனர். இரு தரப்பினரிடமும் நேற்று போலீசார் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். இன்று காலை 10 மணிக்கும் இரு தரப்பினரையும் விசாரணைக்காக புளியந்தோப்பு போலீசார் அங்கு காவல் நிலையத்திற்கு வர சொல்லி அறிவிப்பு இருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.